தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் டாக்டர் ஜி போப் சபை மன்றம் பன்னவலை தூய திருத்துவ ஆலய திருச்சபையின் பிள்ளைகள் நூற்றாண்டு விழா கொண்டாடுவதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு வாழ்த்துதலை கூறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 22, 30, 31 ஆகிய வசனங்களில் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சன்னதி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். இந்த வசனத்தின் பிரகாரம் ஒரு சந்ததி சேவித்தது, அடுத்த சந்ததியாக நாம் அவரை சேவித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் வருங்கால சந்ததிக்கு இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற சந்ததிகளுக்கு நாம் இந்த வரலாற்று நினைவுகள், இந்த நூற்றாண்டு வாழ்த்து செய்திகள், நூற்றாண்டு விழா மலர்கள், இவைகளெல்லாம் பிறக்க போகிற சந்ததிக்கு அது நீதியை கற்பிக்கிறதாக இருக்கும். ஆகவே இந்த நாளிலே வாழ்த்து செய்தி பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பன்னவலை என்றதுடன் நமக்கு உள்ளே ஒரு உள்ளத்திலே ஒரு ஆர்ப்பரிப்பு, ஒரு எழுச்சி பொங்கும். ஏனென்றால் இயற்கை சூழ்நிலைகள் மட்டுமல்ல, தாமிரபரணி ஆறு நம்மை தழுவிக்கொண்டு செல்வது மட்டுமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முத்திரை பதித்த ஒரு இடமாகும். முன்னால் வந்த கணம் வாக்கரையர் அவர்கள் பகுதியிலே வந்து நல்ல சுவிசேஷ பணிகளை செய்து திருவாளர் மனுவேல் உபதேசியார் அவர்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டு அவருடைய சொந்த பைபிளை, வேதாகமத்தை அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அந்த வேதாகமத்தை வைத்து பேராயர் எஸ்ரா சக்கோடம் அவர்கள் உலகமெங்கும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசித்தம் பண்ணினார்கள். இந்தியாவிலே அவர்கள் கால்பதியாத இடமே கிடையாது என்ற அளவுக்கு எல்லா மூலை முடுக்குகளிலெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை பறைசாற்றி ஆலயத்தை நிறுவினார்கள். இன்றைக்கு 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகள் மற்றும் பாடசாலைகள் மற்றும் சமூக நல தொண்டுகளை நிறுவின நம்முடைய பேராயர் நம்முடைய மண்ணின் மைந்தர் என்பதே நாம் மிகுந்த பெருமிதம் கொள்கிறோம். அதே போல நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு உருவான இடம் நம்முடைய பன்னவலை மண்ணாகும். பெருங்குளத்திலே 4 வாலிபர்கள் கூடி ஜெபித்தார்கள். நண்பர்களாக ஜெபித்ததனால் இன்றைக்கு நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவும் இந்தியா முழுவதும் நல்ல சுவிசேஷ பணிகளை செய்து வருகிறது. உருவான இடம் நம்முடைய மண்ணின் இடமாகும். அதே போல விஸ்வவாணி சகோதரர் எமில் ஜெபசிங் அவர்களும் நம்முடைய பகுதியிலே பணி செய்தவர்கள், நிறைவேற்றினவர்கள். அதே போல நம்முடைய மண்ணின் மைனர் அருட்திரு கலாநிதி தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள் இந்திய அருட்பணி இயக்கத்தை தோற்றுவித்து இன்றும் அவர்களும் இந்தியாவிலே சிறந்த பணிகளை நிறைவேற்றி வருகிறார்கள். இப்படி அநேக சுவிசேஷ பணிகள் நிறைவேறின ஒரு இடமாகும். அது மட்டுமல்லாமல் நல்ல அநேக குருவானவர்கள் நம்முடைய பகுதியிலிருந்து உருவாயிருக்கிறார்கள். சுவிசேஷம் என்பது ஒரு தொடர் ஓட்டம், ரிலே ரன்னிங் என்று சொல்வார்கள். அவர்களுடைய காலத்திலே அந்த கோலை பிடித்து கொண்டு நல்ல பணிகளை நிறைவேற்றினார்கள். இன்றைக்கு நாம் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நாம் பிறக்க போகிற சந்ததிக்கு அதை நாம் கொடுத்து கர்த்தருடைய ராஜ்யம் சுவிசேஷம் விரைவாக அறிவிக்கப்பட நாம் நம்முடைய சந்ததியை எழுப்ப வேண்டும். இன்னும் அநேக சுவிசேஷ குழுக்கள் எழும்ப வேண்டும். அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நல்ல சரித்திர அற்புத காரியங்கள் நடைபெற்ற இடமெல்லாம் பன்னவலையிலே உண்டு. மழை இல்லாத ஒரு சூழ்நிலை, வறண்ட சூழ்நிலை. கணம் ஈசாக்கு ஐயர் அவர்கள் பணி செய்த போது எல்லோரையும் அழைத்து கொண்டு குளத்திலே ஜெபித்தார்கள். ஜெபித்து முடித்தவுடன் அங்கேயே மழை உடனடியாக பெய்தது. ஆகவே நல்ல அற்புதங்கள் நடைபெற்ற ஒரு இடம். இன்றைக்கு அது முன்மாதிரியாக நமக்கு இருக்கட்டும். பிறக்க போகிற சந்ததி அதை அறிந்து கொள்ளட்டும். பன்னவலை திருச்சபையார் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற உங்களை அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகின்றேன். தேவ நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. வரும் சந்ததி நம் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளை ஆண்டவர் அற்புதங்களை செய்வாராக. ஆமென்.